திருச்சி மேற்கு தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான KN நேருவுக்கு பரப்புரையின் போது கிரேன் மூலமாக பிரம்மாண்ட மாலை அணிவித்து சிலம்பாட்டம் ஜல்லிக்கட்டு காளைகளுடன் தொண்டர்கள் வரவேற்பு அளித்தனர். திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் KN நேரு வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். குழந்தைகள் பூங்கொத்து கொடுத்தும் வழிநடிகளும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவையும் அமைச்சருக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். காஞ்சிபுரம் ராஜாஜி சந்தையில் காய்கறிகளை விற்பனை செய்து நடிகை கௌதமி அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரத்திற்கு வாக்கு சேகரித்தார். சின்ன காஞ்சிபுரம், பெரிய காஞ்சிபுரம், தேரடி உள்ளிட்ட இடங்களில் மக்களை சந்தித்தவர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். ராஜாஜி சந்தையில் பரப்புரையில் ஈடுபட்ட கௌதமியிடம் வியாபாரிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தென்காசி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கலை கதிரவன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பரப்புரையின் போது சுதந்திர போராட்ட வீரர் அப்துல் சலாம் நினைவு ஸ்தூபியில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மேலப்பாறையடி தெரு, VTSR மஹால், அணைக்கரை தெரு, ஆசாத் நகர் உள்ளிட்ட இடங்களில் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு திரட்டினார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரும் தற்போதைய MLA-வுமான சின்னதுரையை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் திமுக தலைமையிலான கூட்டணி வெல்வது உறுதி என்றார். வரலாறு உடைத்த இந்த செங்கொடி அதன் நிழலில் இருந்துதான் சின்னத்துரைக்கு நான் வாக்கு கேட்கிறேன். பெருமைப்படுகிறேன். ஒரு செங்கொடி வீரனுக்கு, செங்கொடி தாங்கிய வீரனுக்கு நான் ஓட்டு கேட்பது என் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கிற பெருமையாக கருதுகிறேன். 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியாவிலேயே இல்லாத அளவிற்கு உயர்ந்திருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் திமுக வேட்பாளராக அவர் போட்டியிடக்கூடிய போடிநாயக்கனூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் திறந்தவெளி ஜீப்பில் பரப்புரை மேற்கொண்டார். 5 ஆண்டு காலம் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய தளபதி அவருடைய ஆட்சி பொருளாதார வளர்ச்சி 11.1% உயர்ந்து. தேனி மாவட்டம் கம்பத்தில் தாவேகா வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா சலூன் கடையில் வாடிக்கையாளர்களுக்கு முடி திருத்தம் செய்து வாக்கு சேகரித்தார். சின்னமனூர் நகராட்சிக்குட்பட்ட கருங்கட்டான்குளம், கண்ணாடி கடை முக்கு, முத்தாலம்மன் கோவில் தெரு, அக்ரஹாரம் உள்ளிட்ட இடங்களில் விசில் ஊதியவாறு அவர் வாக்கு சேகரித்தார். பொள்ளாச்சி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சேரன் நகர், தில்லைநகர், ஆச்சிப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்தார். முதலமைச்சரானவுடன் ஏறி இருக்கிற விலைவாசிகள் அனைத்தும் இறங்கும், விஷம் போல் ஏறி இருக்கிற விலைவாசிகள் இறங்கும். வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் SSB சையத் ஃபாரூக் பிரியாணி கடையில் பார்சல் கட்டி கொடுத்து வாக்கு சேகரித்தார். மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மக்களை சந்தித்து ஏனி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். திருச்சி மேற்கு தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அமைச்சர் KN நேருவுக்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மார்சிங்பேட்டை, போலீஸ் காலனி, மேலப்புதூர், தரங்கை வாசல் உள்ளிட்ட இடங்களில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய KN நேருவுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் வரவேற்பு அளித்தனர். பெருவாரியான வாக்குகளை அளித்து மாபெரும் வெற்றியை தேடித்தாருங்கள் வாக்காளர்கள் அண்ணன் KN நேரு அவர்கள். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையத்தில் தாவேகா வேட்பாளர் நந்தகுமார் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்தும் சிறுவர்கள் விசில் அடித்தும் வரவேற்பு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் பொன்பாண்டியை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது படித்தவர்களுக்கு உரிய வேலைவாய்ப்பு இல்லை என்றும் மின் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியிருப்பதாகவும் சசிகலா விமர்சித்தார். நான் வர்ற வழியெல்லாம் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வர. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெருகும் விதமாக 2 லட்சம் அரசு பணியிடங்கள் படிப்படியாக நிரப்பப்படும்.
காஞ்சிபுரம் திமுக வேட்பாளர் நித்யா சுகுமார் சமோசா செய்து கொடுத்து நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். மேட்டுத்தெரு, மூங்கில் மண்டபம், காந்தி சாலை உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் பொதுமக்களுக்கு தேநீர் வழங்கி நூதன முறையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கரூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆசிஎம் தியாகராஜன் ராயனூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சாலையின் இரு மருங்கிலும் நின்றபடி 500க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரத்தை எடுத்து மலர் தூவி வரவேற்றனர். ராயனூர் மேற்கு பகுதியில் அமைந்திருக்கூடிய ராயனூர் பகவதியம்மன் கோவில், தமிழ் நகர், அன்பு நகர், பாரதி நகர், தில்லை நகர், பழனிவேல் நகர், எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பரப்புரை செய்து அவர் வாக்குகளை சேகரித்தார்.